முன்னாடிலாம் ஹீரோவா ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவுல நிலைக்கணும் அப்டின்னா, அவரு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டாருனாக்கா, பெண்கள் ரசிகைகள் குறைஞ்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா, மாதவன் மாதிரியான ஹீரோஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ணியும் நெறைய ரசிகைகள சம்பாரிச்ச உடனே, ஹீரோஸ்லாம் தொடர்ந்து வந்து கல்யாணம் பண்ணியும், அப்படி இல்ல ஹீரோவா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கவும் செஞ்சிருந்தாங்க. ஆனா, இப்போ ஒரு சில நடிகர்கள் இன்னமும் பழைய புராணத்த பாடிட்டு இருக்கிற மாதிரி, இன்னமும் பேச்சுலர்ஸாவே இருக்காங்க. அதுக்கு நெறைய ரீசன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த கிரேட் ஹீரோ யாரு அப்டின்னா, நம்ம விஷால் அண்ட் ஆர்யா. 2 பேர்கிட்டயும் கல்யாண பேச்சு எடுத்தாலே ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க மாறி, மாறி பழி போட்டுட்டே இருப்பாங்க. விஷால் கிட்ட எப்பதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அப்டிங்கிற ஒரு கேள்வி கேட்டாலே, தன்னோட ஃப்ரெண்ட் ஆர்யா எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறானோ, அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையே ஆர்யா கிட்ட கேட்டோம் அப்டின்னா, தன்னோட சகோதரர் விஷால் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாரோ, அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஷாலும், ஆர்யாவும் சினிமாக்கு முன்னாடி காலத்துல இருந்தே 2 பேரும் ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஸ். இப்பவும் அது வந்து கன்டின்யூ ஆயிக்கிட்டே இருக்கு. ஆனா, ஆர்யா இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, விஷாலுடைய வார்த்தைகள நீங்க நம்பவே நம்பாதீங்க. அவங்க வீட்டுக்கு நான் எப்ப போனாலும் அவங்களுடைய பேரன்ட்ஸ் வந்து, "அவனுக்கு திருமண பேச்சு எடுத்தாலே உன் பேர வச்சு தப்பிச்சுக்கிறான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ விஷாலுக்கு திருமண ஆசை இல்லையா? இல்லன்னா இவரு வந்து நெறைய சாதிச்சுட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்காரா? என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா, விஷாலுடைய ரசிகைகள் எல்லாருமே வந்து, "விஷால் இப்படியே இருக்கணும்" அப்படின்னு மட்டும் ஆசைப்படுறாங்கன்னு தெரியுது. இல்லன்னா விஷால் தன்னோட ரசிகைகளுக்காகவே வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரா? அப்படிங்கிற விஷயம் கூட தெரியல. எது எப்படியோ ஆர்யாவும், விஷாலோட பேரண்ட்ஸும் சீக்கிரமா விஷாலுக்கு ஒரு திருமணம் பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவோட இருக்காங்க.